ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரீசன்ஸ் ஃபார் பிஆர்எஸ், அதாவது பேங்க் ரெக்கக்னிஷன் ஸ்டேட்மெண்டோட ரீசன்ஸ்ல வந்துட்டு 2 டாபிக் பார்த்திருப்போம். டைமிங் டிஃபரன்ஸும் எரர்ஸ் இன் ரெக்கார்டிங். அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் எட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ பிசினஸ் கன்சர்ன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு செக்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அது பண்ணிட்ட உடனே அவங்க அவங்களோட கேஷ் புக்ல என்ட்ரி பண்ணிடுவாங்க. பட் இதே அந்த சேம் டேட்லயே வந்துட்டு நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா என்ட்ரி இருக்காது. இந்த என்ட்ரி வந்துட்டு எப்போ பேங்க்ஸ் வந்துட்டு போடுவாங்கன்னா எப்போ அவங்ககிட்ட செக்ஸ் வந்துட்டு பிரசன்ட் ஆகுதோ, அதாவது பேமெண்ட்டுக்கு இல்ல வந்துட்டு அந்த செக்ஸ் வந்துட்டு கொடுத்து அமௌண்ட் எப்போ அவங்க டெபாசிட் பண்ணி வாங்கினாங்களோ அப்பதான் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க போடுவாங்க. அப்பதான் அது பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகும். சோ இதனால என்ன ஆகுதுன்னா ரெண்டு இங்க வந்துட்டு நடக்குது. ஒன்னு, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் லெஸ் தேன் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கேஷ் புக்ல அவங்க செக்ஸ் இஷ்யூ பண்ண நாள் அப்பவே வந்துட்டு என்ட்ரி பண்ணதுனால கேஷ் புக்ல பாத்தீங்கன்னா லெஸ்ஸா தான் இருக்கும் அமௌண்ட். ஏன்னா செக்ஸ் போச்சுன்னா அமௌண்ட் அவங்ககிட்ட இருந்து அமௌண்ட் போகும், அதனால லெஸ்ஸா இருக்கும். ஆனா அதுவே நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு அதிகமா தான் இருக்கும். ஏன்னா அங்க இருந்து இன்னும் அமௌண்ட் வந்துட்டு பேங்கிங் டேர்ம்ஸ் இதுல இருந்து இன்னும் அது டிடெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா செக்ஸ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் எட் கிரெடிட்டட். அதாவது செக்ஸ்லாம் பேங்க்ல டெபாசிட் பண்றப்போ கேஷ் புக்ல அமௌண்ட் டெபிட் ஆகிடும் அப்பவே. ஆனா சேம் டேல பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு இருக்காது. இது ஏன் நடக்குதுன்னா என்ட்ரிஸ் எல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எப்போ போடுவாங்க, கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ் அப்போதான் வந்துட்டு எல்லா என்ட்ரிஸும் அவங்க போடுவாங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னா இங்கேயும் அதே மாதிரிதான் இதுல பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கம்மியா இருக்கும் கேஷ் புக்கை விட. அதனாலதான் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் லெஸ் தேன் த பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். இன்னொன்னு என்ன ஆகும்னா கேஷ் புக்கோட இது வந்துட்டு பேலன்ஸ் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்டோட பேலன்ஸோட அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இஸ் மோர் தேன் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சி, பேங்க் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அண்ட் ஓவர் டிராஃப்ட். அதான் ஓடிங் போட்டிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க. அந்த அக்கௌண்டோட காஸ்ட் ஆஃப் ரன்னிங் சார்ஜஸ் எல்லாம் இருக்கும்ல, அதாவது செலவுலாம் இருக்கும்ல பேங்க் அந்த அக்கௌண்ட் ரன் பண்றதுக்கு, அது வந்துட்டு பேங்க் தான் கவர் பண்ணுவாங்க. அதனாலதான் அக்கௌண்ட் ஆஃப் பிசினஸ் வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். அப்புறம் அந்த பிசினஸ் அக்கௌண்ட் ஏதாவது லோன் எடுத்திருந்தா இல்லைன்னா ஓவர் டிரான் ஆயிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் பிசினஸ் வந்துட்டு பே பண்ணணும், அதுக்கெல்லாம் வந்துட்டு பண்றப்போ சோ அதெல்லாம் அவங்க தான் பே பண்ணுவாங்க. இந்த பேங்க் சார்ஜஸ் என்ட்ரிஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல போடுவோம். ஆனா இந்த என்ட்ரிஸ் கேஷ் புக்ல எப்போ என்ட்ரி பண்ணுவாங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரிசீவ் ஆகிட்ட அப்புறம் தான் கேஷ் புக்ல என்ட்ரி பண்ணுவாங்க. அது வரைக்குமே கேஷ் புக்ல பேங்க் ஸ்டேட்மெண்டோட அதிகமான அமௌண்ட் பேலன்ஸ் தான் காட்டும். சோ இதுல என்ன நடக்கும்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இஸ் மோர் தேன் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதாவது கேஷ் புக்கோட பேலன்ஸ் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்டோட அதிகமான பேலன்ஸ் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் லெஸ் தேன் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்டோட பேலன்ஸ் வந்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸோட கம்மியா தான் இருக்கும்ன்றாங்க. ஸோ ஃபோர்த் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்ஸ் கலெக்டட் பை பேங்க். அதாவது இப்போ கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து கிடைக்கிற ஷேர்ஸ்ல கிடைக்கிற ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு டிவிடெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டிவிடெண்ட்ஸ் அதே மாதிரி அவங்க வேற ஏதாவது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது எல்லாமே வந்துட்டு பேங்க் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க நம்மளுக்காக. நம்ம போய் நேர்ல வாங்குறது இல்ல, வர அமௌண்ட் பேங்க் தானே கலெக்ட் பண்ணுது. அப்புறம் இந்த இதெல்லாம் அவங்க பண்றதை வச்சு இந்த என்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல டேட் ஆஃப் கலெக்ஷன் அப்போதான் என்ட்ரி பண்ணுவாங்க. ஆனா கேஷ் புக்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அப்புறம் தான் வந்துட்டு பண்ணுவாங்க. சோ அப்போ இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் மோர் தேன் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்டோட பேலன்ஸ் வந்துட்டு கேஷ் புக்கை விட அதிகமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இஸ் லெஸ் தேன் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதாவது கேஷ் புக்கோட பேலன்ஸ் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்டோட கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ஹானர் ஆஃப் செக்ஸ் அண்ட் பில்ஸ். இதுல என்ன நடக்கும்னா அவுட் சைட் பார்ட்டிஸ்ல இருந்து செக்ஸ் ஏதாவது ரிசீவ் பண்றோம், அதாவது நம்ம பேங்க்ல இல்லாம வேற ஏதாவது பேங்க் பார்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு செக் ரிசீவ் ஆகுனா அப்போ பேங்க்ல டெபாசிட் பண்ணி கேஷ் புக்ல டெபிட் பண்ணுவோம். அதுவே செக்ஸ் வந்துட்டு டிஸ்ஹானர் ஆயிடுச்சு, அதாவது செக்ஸ்ல வந்துட்டு தெரியும்ல, லைக் சப்போஸ் அதுல ஓவர் ரிட்டர்ன் இருந்துச்சு இல்ல அதுல வந்துட்டு அமௌண்ட் இல்லைன்னா வந்துட்டு செக் பவுன்ஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் டிஸ்ஹானர் சொல்லிட்டு சொல்லுவோம். அதுவே செக்ஸ் வந்துட்டு டிஸ்ஹானர் ஆகிடுச்சுன்னா நம்ம பேங்க் அவுட் சைட் பார்ட்டியோட பேங்க் கிட்ட இருந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ண முடியாது. அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல கிரெடிட் ஆகாது. அதுதான் வந்துட்டு இதுல வரும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இஸ் மோர் தேன் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதாவது பேங்க்
கேஷ் புக்ல இருக்கிற பேலன்ஸ் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை விட அதிகமா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் லெஸ் than பேலன்ஸ் as per கேஷ் புக். அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்டோட பேலன்ஸ் வந்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸ் விட கம்மியா இருக்கும்ன்றாங்க. நெக்ஸ்ட் எஃப் பாத்தீங்கன்னா அமௌண்ட் பெய்ட் பை பார்ட்டிஸ் டைரக்ட்லி இன்டு பேங்க். இதுல பாத்தீங்கன்னா மோஸ்டா பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் டெபாசிட் பண்றவங்க அது கஸ்டமர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல டெப்டாஸா இருந்தாலும் இருக்கலாம், டைரக்டா பேங்க் பிரான்ச்ல போய் கேஷ் பே பண்ணலாம், இன்க்ளூடிங் அந்த நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பிசினஸ் கார்டுலாம் வச்சு ஸ்வைப் பண்ணி கூட அவங்க அமௌண்ட் வந்துட்டு ஒரு ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு மாத்திக்கலாம். இல்லைன்னா டைரக்டா டெபாசிட் மெஷின்ஸ்லாம் இருக்கும், அதுலயும் போய் போட்டுக்கலாம். இந்த அமௌண்ட் வந்துட்டு பேங்கர்ஸ் புக்ல கிரெடிட் பண்ணுவாங்க. ஆனா கேஷ் புக்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அப்புறம் தான் என்ட்ரியே போடுவாங்க. அது வரைக்கும் கேஷ் புக்ல கம்மியா தான் காமிக்கும். சோ இதுல என்ன ஆகுதுன்னா பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் மோர் தேன் பேலன்ஸ் as per கேஷ் புக்லாம். ஸோ இதுல பேங்க் ஸ்டேட்மெண்டோட பேலன்ஸ் வந்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸ் விட அதிகமா இருக்கும். இன்னொன்னு என்ன ஆகும், பேலன்ஸ் as per கேஷ் புக் இஸ் லெஸ் than the பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட். கேஷ் புக்கோட பேலன்ஸ் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்டோட பேலன்ஸை விட கம்மியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஜி பாத்தீங்கன்னா பேமெண்ட் மேட் டைரக்ட்லி பை பேங்க் டு அதர்ஸ். ஸோ இதுல என்ன ஆகும், சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம பேங்க்ல சர்வீசஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டா வந்துட்டு பேங்கே நம்மளுக்கு பதிலா லைக் எழுதி கொடுத்துட்டா நம்ம ஏதாவது வந்துட்டு லோன்ஸ் இஎம்ஐ பே பண்ணணும், இன்ஸ்டால்மெண்ட் இல்ல இன்சூரன்ஸ் பிரீமியம் ஏதாவது கட்டணும்னா வந்துட்டு நம்ம பேங்க் ஒரு ரிட்டர்ன் இது மாதிரி எழுதி கொடுத்துட்டோம், இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துறா மாசம் மாசம் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட் வந்துட்டு அவங்களே டைரக்டா யாருக்கு நம்ம வந்துட்டு போட சொல்றோமோ அந்த டேட்ல எவ்வளவு அமௌண்ட் போடணுமோ அவங்க அதை வந்துட்டு பேங்க் வந்துட்டு பே பண்ணுவாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட வேலை இருக்காது, பேங்க் வந்து நம்மளுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல டெபிட் இருக்கும். ஆனா என்ட்ரி கேஷ் புக்ல ஸ்டேட்மெண்ட் ரிசீவ் ஆகிட்ட அப்புறம் தான் நம்ம வந்துட்டு போடுவோம். அப்ப வரைக்கும் கேஷ் புக்ல நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் விட அதிகமா பேலன்ஸ் வந்துட்டு ஷோ பண்ணும். இதுல அந்த மாதிரிதான் பேலன்ஸ் as per கேஷ் புக் இஸ் மோர் தேன் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது கேஷ் புக்கோட பேலன்ஸ் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்டோட பேலன்ஸ் விட அதிகமா இருக்கும். இன்னொன்னு பேலன்ஸ் பர் கேஷ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் லெஸ் than the பேலன்ஸ் as per கேஷ் புக். பேங்க் ஸ்டேட்மெண்டோட பேலன்ஸ் வந்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸ் விட கம்மியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா டைம் டிஃபரன்ஸ் லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பில்ஸ் கலெக்டட் பை பேங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர்ஸ். அதாவது இப்போ பில்ஸ் ரிசீவபிள் பேயபிள் இருக்குங்களா அதுதான். இதுல பிசினஸ் பண்ற கன்சர்ன்ஸ் என்ன பண்ணுவாங்க, குட்ஸ் வந்துட்டு செல் பண்ணுவாங்கல்ல, அப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு பேங்க் மூலமா அனுப்பலாம். அப்போ பேங்க் அமௌண்ட் கலெக்ட் பண்ணும், அதனால பேங்க் ரெக்கார்ட்ஸ்ல கிரெடிட் பண்ணிப்பாங்க. ஆனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாம கேஷ் புக்ல என்ட்ரி பண்ண மாட்டாங்க. அது வரைக்குமே பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அதிகமான பேலன்ஸ் தான் காட்டும் கேஷ் புக்கை விட. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் மோர் than the பேலன்ஸ் as per கேஷ் புக். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற பேலன்ஸ் வந்துட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸோட அதிகமா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் as per கேஷ் புக் இஸ் லெஸ் than the பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட். கேஷ் புக்கோட பேலன்ஸ் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்டோட பேலன்ஸோட கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா எரர்ஸ் இன் ரெக்கார்டிங். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாத்தீங்கன்னா எரர்ஸ் committed in recording transactions by business in cash book. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எரர்ஸ் committed in the transaction by bank. இதான் இந்த ரெண்டு பாயிண்ட் தான் எரர்ஸ் இன் ரெக்கார்டிங்ல இருக்கு. தேங்க்யூ.